நம்மள நெறைய பேர் இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம், கடந்த காலத்தில எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. இப்படி எனக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல நான் ஒரு ஃபியர சந்திச்சேன். அதுதான் இன்னைக்கு என்ன பாதிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம தொடர்ச்சியா இப்போ நடக்கிற ஃபெயிலியர்ஸ், இப்போ நமக்கு டிலே ஆகுற சக்ஸஸ்க்கு காரணம் பாஸ்ட்ட ப்ளேம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத மெமரீஸ கேரி பண்ணிட்டு வரோம்னு அர்த்தம். ஒரு பெயின கேரி பண்றோம்னு அர்த்தம். ஒரு எமோஷன்ஸ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த மாரியான ஒரு பாஸ்ட் எமோஷன்ஸை எப்படி ஹீல் பண்ணுறது, அதை தாண்டி நம்ம லைஃப்பை வந்து பெட்டராக கொண்டு போகிறதுக்கு ஹொப்போனோபோனோ எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹொப்போனோபோனோ சீரியஸில் இது வந்து 5th எபிசோட். இங்கே முழுக்க முழுக்க நீங்கள் பாஸ்ட்லேருந்து கேரி பண்ணக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அந்த மெமரிஸ், அந்த ட்ராமாவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹீல் பண்ணலான்னு தான் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் கோ த்ரூ பண்ணுற ஏதாவது ஒரு பாஸ்ட் ட்ராமாவை எடுத்து ஹீல் பண்ண முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா 7 to 8 இயர்ஸாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹொப்போனோபோனோ பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு 4 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்க. இதை வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ஹீலிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸோ, இதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணுன்ற மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் எப்போ வேணாலும் தனக்கு உண்டான எமோஷன்ஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு நபர் சார்ந்த மெமரியை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹீலிங் ப்ராக்டிசஸ் வந்து நமக்குள்ளே இருக்க பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம அடைய நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப சுலபமாக அடைய முடியும். இப்போ நம்ம பாஸ்ட் ட்ராமாவை ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல அப்படி நடந்த அந்த சுச்சுவேஷனை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறது. அதாவது பாஸ்டில் நடந்த அந்த மெமரியை நீங்கள் திரும்ப கொண்டு வர சொல்கிறேன். இப்போ சில பேர் கேட்கலாம், நான் வந்து திரும்ப யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த இந்த ஹீலிங் பயிற்சியில் நினைக்கணுமா அப்படின்னா, இப்போது உங்களுக்கு எதை ஹீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த சுச்சுவேஷன் வந்து கான்ஷியஸ்க்கு புரியணும். அப்படி எந்த புரிதலும் இல்லாமல் நம்ம ரேண்டமாக ஹீல் பண்ண முடியாதுன்றனால கண்டிப்பாக பாஸ்ட்டில் அந்த நடந்த இன்சிடென்ட்க்கு உண்டான சுச்சுவேஷனை ரீகலெக்ட் பண்ணுறது நல்லது. இதனால் நீங்கள் எமோஷனலாக ஃபீல் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகலாம். அது ரொம்ப நார்மல். ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால ஹீல் பண்ணுறதுக்காக அந்த மெமரி ரீகலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அந்த மெமரியை ரெகனைஸ் பண்ண போகிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன் அந்த வழியை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு, எந்த நபர் அதில் சம்மந்தப்பட்டாங்க, இல்லை அந்த சுச்சுவேஷன் பற்றின எந்த ஒரு ஞாபகம் இருந்தாலும் அதை ரீகலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக இந்த மாதிரி பாஸ்ட் ட்ராமாஸ் நமக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா, அதை அந்த நபரோட பேசியோ இல்லை அந்த சூழல் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் நேரடியாக தொடர்பு கொண்டு சரி பண்ண நினைப்போம். இந்த மாதிரி சரி பண்ண முடியாமல், அவங்க கூட பேச முடியாமல், இல்லை அந்த நபர் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் போனதுனால ரொம்ப நாளாக அந்த ட்ராமாவை நீங்கள் கேரி பண்ணிட்டே வரீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஹீலிங் மூலமாக நம்ம அந்த சுச்சுவேஷனையோ இல்லை அந்த நடந்த அவமானத்தையோ ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்க போகிறது கிடையாது. அங்கேருந்து நகர்ந்து நம்ம மெமரியை வெளியே கொண்டு வரோம், இல்லை அந்த மெமரியை கடந்து நம்ம மற்ற தேவைகளுக்காக நம்ம எண்ணத்தை செலுத்த போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, நம்ம கிளென்ஸ் தான் பண்ணுறோன்றதை இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஹீலிங்க்கு நம்ம பாஸ்ட் மெமரி எடுத்துகிட்டு வர்றது அந்த நபரை தொடர்பு கொண்டோ இல்லை சூழலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணவோ இங்கே முயற்சி பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் யோசித்த சூழலில் உங்களை ஒரு நண்பர் வந்து ஏமாற்றிருக்கார். அந்த நண்பர் வந்து உங்களை ஏமாற்றினது உங்களுக்குள்ள ஒரு வழியாக இருக்குது, இன்னுமே அதை மறக்க முடியல. அதனால் உங்களுக்கு புதுசாக யாரையும் நம்புறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த ட்ரஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் பிரேக் ஆனது தான் இந்த பிரச்சனையோட கோர். அது யார் உங்களுக்கு பண்ணானா உங்கள் நண்பர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த சூழல் அவரை கூப்பிட்டு பேச போகிறோமானா கண்டிப்பாக கிடையாது. இதை உங்களுக்குள்ளேயே நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் எடுக்க போகிறீங்க. மேபி இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை ஹீல் பண்ண நினைக்கிறீங்களோ, நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பின்னாடி இல்லாட்டியும் மேபி ஒரு 6 monthsக்குள்ள நடந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழலை இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீகலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ அந்த சூழல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் நீங்கள் அந்த நபரோ இல்லை அந்த பர்டிகுலர் எமோஷன், ஏமாற்றப்பட்ட அந்த எமோஷனையோ நீங்கள் முன்னிலைப்படுத்திட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 2 minutesக்காவது ஐ எம் சாரி, ஐ ஃபர்கிவ் யூ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்ற இந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்தி
அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தை நடுநிலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அந்த பிட்ரேயலை ஹீல் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அந்த வழியை நீங்கள் ஹீல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஐம் சாரின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்படி நடந்துச்சு, அதை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்றது அந்த நினைவை நான் கடந்து போகிறேன் அப்படின்றத நம்மளுக்குள்ளேயே உறுதிப்படுத்திக்கிறது. மூணாவது தேங்க்யூ அப்படின்றப்போ, அதை நான் கடந்து போகிறேன், அது எனக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்றத அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறது. அதாவது அந்த பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் வர்றதை நீங்கள் முன்னாடியே தேங்க் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணுறீங்க. கடைசி விஷயம் ஐ லவ் யூன்றது அன்பு காட்டுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் வழி ஏற்படுத்தாமல், அதை நான் திரும்பவும் இனி கேரி பண்ணாமல் அன்புன்றதை வச்சு நான் அதை சமநிலைப்படுத்திடுறேன் அப்படின்றது. ஸோ ஒரு பாஸ்ட் மெமரியில் அந்த நபர் சார்ந்த ஒரு தேவையில்லாத உங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கலாம், இல்லை ஒரு வருத்தம் இருக்கலாம். இப்போது அந்த சூழலில் உங்களுக்கு நடந்தது ஏமாற்றம், அந்த ஒரு எமோஷன் உங்களுக்குள்ள ஹோல்ட் ஆகிருக்கலாம். இதெல்லாம் வெறும் மெமரி மட்டும்தான். அந்த மெமரிஸ் இன்றைக்கி உங்களுடைய தற்காலிக சூழலில் உங்களுடைய லைஃப் முன்னோக்கி போகிறத தடுக்குது. அப்படிங்கிறப்போ செகண்ட் ஸ்டெப்பில் அந்த சுச்சுவேஷன் நடந்ததை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எமோஷன்ஸை பிரித்து அதை இந்த மாதிரி ஹொப்போனோபோனோ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சில நேரங்களில் பாஸ்டில் நடந்த அந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய பங்கும் இருக்கலாம். அதனால் இந்த இடத்துல உங்களை எந்த விதத்தில் நீங்கள் ப்ளேம் பண்ண வேண்டாம். நான் செஞ்சது தப்புன்னோ, இல்லை அந்த சூழலுக்கு நானும் காரணம்னு ப்ளேம் பண்ணிருக்க வேண்டாம். அந்த மெமரியை தான் கடந்து போக முயற்சி பண்ணுறீங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த சுச்சுவேஷன் அக்னாலேஜ் பண்ணுறீங்க, நடந்ததை ஏற்றுக்கிறீங்க, அதிலிருந்து உங்களுடைய சிந்தனைகளை மெமரியை விடுவிக்கிறீங்க. இதையுமே நீங்கள் ஒரு 2 minutes வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெமரி எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அதை வச்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 3வது விஷயம் அப்படின்றது, நீங்கள் இந்த பயிற்சியை இப்போ செஞ்சு பார்த்தீங்க இல்லையா, அப்போது இந்த பாஸ்ட் ட்ராமாவை எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே நம்மளோட ஈகோவை அந்த பர்சன் கிட்ட காமிப்போம், இல்லை அந்த பர்சனோட பேசுவோம். இப்போ கூட நீங்கள் ஐடில் டைம் இருக்கும்போது பொதுவாக நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், ஒரு டயலாக்ஸ் ஓடிட்டே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இல்லை ஒய்ஃபோட பாஸ்ட்டில் ஏதோ ட்ராமா நடந்திருக்கு, இல்லை உங்கள் நண்பரோட ஒரு பாஸ்ட் ட்ராமா நடந்திருக்கு, இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸ் இருக்கலாம், அவங்கள பற்றி சிந்தனைகள் வரும்போது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மென்டலி. நான் சொல்கிறது உள்ள, இவங்க இப்படி சொன்னாங்க, அதுக்கு நான் இப்படி ரிப்ளை பண்ணேன், இவங்க இப்படி பேசியிருக்கணும், இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த பர்சனோட கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணீங்க இல்லையா செகண்ட் ஸ்டெப்பில், மேக் ஷியோர் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம் கிடையாது. அந்த பர்சனோட நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த மெமரி தான் கிளென்ஸ் பண்ணுறீங்க. இங்கே நிறைய பேர் தாம் பிரச்சனைகளுக்கான முடிவு அப்படின்றது அந்த பர்சன் சாரி சொல்லிடணும், இல்லை நம்ம போய் சாரி சொல்லிடணும், இல்லை அந்த சூழல் நேரடியாக நம்ம ஹேண்டில் பண்ண நினைப்பீங்க. இந்த ஹொப்போனோபோனோ அதுக்கான பயிற்சி கிடையாதுன்றனால நீங்கள் ஒரு வேளை இப்போ ட்ரை பண்ணும்போது அந்த பர்சனை முன்னிலைப்படுத்தி அந்த பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் உங்களுக்கு டயலாக் வந்துருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கிளென்சிங் மட்டும்தான். உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த மெமரி ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களை பாதிக்குது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம ஹொப்போனோபோனோ ஃபஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி இது என்னால் ஏற்பட்டது, இதை நானாக செஞ்சுக்கிறது, ஸோ இதை நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மெமரிக்கு யாரும் பொறுப்பில்லை, இது யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை, முழுக்க முழுக்க ஏன் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் இந்த பயிற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், திரும்பவும் அந்த ட்ராமாவை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி அவங்க எப்படி எனக்கு இது பண்ணலாம், இது எனக்கு நடந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி திரும்பவும் கில்ட் ட்ரிப்புக்குள்ளே தான் போவீங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலில் நான் தேக்கி வச்சுருக்க அந்த பெயினை தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ திரும்பவும் மேபி ஒரு 2 minutes முயற்சி பண்ணுங்கள். அந்த பர்சனை விளக்கிடுங்க, அந்த சூழல் சார்ந்த அந்த டயலாக்ஸ் வரும்ல அதை விளக்கிடுங்க. இப்போது ஏமாற்றம் அப்படின்றது தான் அந்த கோர் பிரச்சனை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அதை உங்களுக்குள்ளேருந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதை பண்ணும்போது நீங்கள் பெருசாக உங்கள் எமோஷன்ஸை ஹையாக வச்சுக்கணும், இல்லை ரொம்ப சட்டிலாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப நார்மலாக பீஸ்ஃபுல்லாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு அந்த டோன் இருந்தால் ஓகே. ரொம்ப அமைதியாக அந்த 4 வார்த்தைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு எந்த எமோஷன்ஸையும் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பயிற்சி உங்களை ஒரு ரஷ்லேருந்து, ஒரு ஆன்சைட்டிலிருந்து, ஒரு பயத்திலிருந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோன்றனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டெப் 4ல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கல்ல, வெறும் மெமரியை உங்களுக்குள்ளே ரீகலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிந்தனைக்குள்ளேயே ஹீல் பண்ண முயற்சி பண்ணிங்கல்ல, அப்படி இல்லாமல் சின்ன சின்ன டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போது இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொரு லேயர்லேயும் ஒன்று ஆட் பண்ணுறேன், இல்லை ஒன்று கரெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபிட் ஆகும்னு தோணும்ல, அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4th ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி மெமரியில் மட்டும் இல்லாமல் மேபி நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்து கூட ஹீல் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ ஹோல்ட் பண்ணி ஹீல் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு பாஸ்ட் மெமரிஸ் ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்குன்னா அந்த பயிற்சி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். சில பேர் மிரர் மட்டும் பார்த்து முயற்சி பண்ண சொல்லுவாங்க. அதாவது மிரர் டெக்னிக்னு சொல்லுவோம் இல்லையா? செல்ஃப் டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த செல்ஃப் டாக்கில் நீங்கள் அந்த பிரச்சனையை திரும்ப மையப்படுத்தி எதனால் நான் ஹீல் ஆகணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு மட்டும் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹீல் பண்ணலாம். ஸோ மிரர் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ வச்சு பண்ணலாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக நான் முதல் சொன்ன ப்ராக்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதிக எமோஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சில பேர் எமோஷனலாக ஹோல்ட் பண்ணிக்க முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹீல் பண்ண தான் இது இத்தனையும் பண்ணுறோம் அப்படின்றனால இந்த எமோஷன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டோ இல்லை அதை கடந்து நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டே இருக்கிறது நல்லது. கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஹீலிங் பயிற்சிகள் செஞ்ச உடனே பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு கிடையாது. சில பேருக்கு இந்த பயிற்சியை முடித்தோடனேயே மேபி லைட்டாக ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் அப்படியே இருக்கலாம். இங்கே நீங்கள் அந்த மாற்றம் ஏற்படுற வரைக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நிமிஷம் கூட இந்த பர்டிகுலர் பயிற்சியை செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஹொப்போனோபோனோன்றது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் டீடாக்ஸ் தான். அதாவது நமக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிற தேவையில்லாத உணர்வுகளை வெளியே கடத்த முயற்சி பண்ணுறீங்க. ஸோ ஒரே நாளில் ஒரே தடவை பயிற்சி பண்ணும்போது வெளியே போயிடாது. மெமரிஸை நம்மளால் அழிக்க முடியாது. அப்படின்றனால அந்த மெமரியை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறீங்க, எந்த டோனில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, எந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை தான் ஹீல் பண்ணுறீங்களே தவிர மெமரி அழிக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த டாக்ஸின்ஸ் வெளியே போக, அதாவது அந்த எமோஷ்னல் டீடாக்ஸில் உங்களுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் வெளியே போக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது ரொம்ப நார்மல் தான். ஸோ இந்த ஹீலிங் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் கிடையாது. தொடர்ந்து செய்ய நீங்கள் தொடர்ந்து ஹொப்போனோபோனோ பண்ண இது மாறிட்டே இருக்கும். இன்னொரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி பெயின் எப்போல்லாம் வருதோ இன்ஸ்டண்ட்டாக அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய பிளானிங்கோ சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண அப்படிலாம் ஒன்றுமே இல்லைல்ல. இந்த பயிற்சி எங்கேருந்து வேணால் பண்ணலாம்ல. ஸோ நீங்கள் எப்பாவது அந்த பாஸ்ட் மெமரி திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறீங்க, அதை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுது உள்ள அப்படின்னா அப்போல்லாம் இந்த ஹீலிங் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதியான, பீஸ்ஃபுல்லான ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டை உருவாக்குறதுக்காக செய்கிறதுனால இதை செய்யும் போதுமே எமோஷன்ஸ் ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வரதுக்கு அந்த எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பீஸுன்ற எமோஷன் ரொம்ப முக்கியம். ஸோ செய்யும்போது திரும்ப அதிக கோவமோ ஒருத்தர் மேலே வெறுப்பை வச்சுக்கிட்டு அது செய்யக்கூடாது. நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகணும், அந்த மெமரிலேருந்து ஹீல் ஆகணும்னா திரும்பவும் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் உருவாக்குறதுக்கு என்ன எமோஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே செய்யாதீங்க. அந்த எமோஷனை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணுறீங்க, அதை ஃபர்கிவ் பண்ணுறீங்க, அதுலேருந்து கடந்து போகிறீங்க, அன்பை செலுத்துறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரட்ஜோட அந்த பாஸ்ட் எமோஷன்ஸ் அப்படியே லைவில் கொண்டு வந்து அந்த பர்சனை வெறுத்துக்கிட்டோ அந்த சூழலை வெறுத்துக்கிட்டோ பண்ணக்கூடாது. இந்த வீடியோ மூலயமா ஹோல் ப்ராசஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் கிளென்ஸ் பண்ண நினைக்கிற விஷயம் என்னன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறது தான் இங்கே வந்து அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கான ஒரு வழி. ஸோ தொடர்ந்து அதை செய்யுங்க. அடுத்ததாக ஹொப்போனோபோனோ சீரியஸில் என்ன டாபிக் இருக்கலான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.